guys, வணக்கம். வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஒரு குட்டி மினி ஷார்ட்ஸாகவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம சாமிக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாராகி அம்மனுக்கு பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்குல ஹல்வா தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப குயிக்கான ரெசிபி, சட்டுன்னு பட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தின்னு கூட சொல்லலாம். ஹெல்த்தி வெர்ஷனில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நீங்கள்லாம் என்னென்ன பண்ணீங்க சாமிக்கு நெய்வேத்தியம், எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்க்க ரொம்பவே ஆவலாக இருக்கேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் சக்கரவள்ளி கிழங்கை வந்து ரேண்டமாக வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் கட் பண்ணி ஸ்டீமரில் வச்சு ஒரு 12 மினிட்ஸ் வேக வச்சாலும் ஓகே தான். அப்படி இல்லை தட்டு இருக்குது, இட்லி தட்டு இருக்குது அப்படின்னாலும் இட்லி தட்டில் இட்லி குண்டானில் வந்து தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு நம்ம இட்லி தட்டு மேலே இதை வச்சு ஒரு 12 மினிட்ஸ் வேக வைக்கலாம். வேக வச்சோடனே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் வந்துடும். பஞ்சு போல் இருந்தால் தான் செம சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் எடுக்கும்போதே பார்த்துருப்பீங்க, டப்புன்னு அடிச்சிருக்கும். செம சூப்பராக இருந்ததுங்க இந்த டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ரொம்பவே பிடிக்கும். நம்ம தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் அது கூடவே பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் தண்ணி தான் ஆட் பண்ணோம். ரொம்ப தண்ணியாகவும் ஆட் பண்ண வேணாங்க. 6-7 ஸ்பூன் இல்லை ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நீங்கள் அதை மையாக அரைச்சிட்டு வந்து தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் நான் வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் சரி இல்லை வெல்லம் இருந்தாலும் சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணுங்கிறதுனால நான் நாட்டு வெல்லம் ஆட் பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கும் 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வெல்லம் கரைஞ்சோன்னே நீங்கள் எடுத்துட வேண்டியது தான். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. செம்ம ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். இது கூடவே இப்போ வந்து அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, உங்ககிட்ட இன்னும் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே அந்த மிக்சர்லேயே பார்த்திங்கன்னா 2 to 2.5 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண கெட்டியாக வருங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு லூசன் கொடுக்கறதுக்காக நீங்கள் நாட்டு சக்கரை அந்த வெல்லமை போட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எழுகி வரும். நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிகிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமாக சேர்த்து 5 ஸ்பூன் நெய் தான் ஆச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன், அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா சுருள வந்ததுக்கப்புறமேட்டு எடுத்து சாமிக்கு சர்வ் பண்ணிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெல்லமில் ஆட் பண்ணதுனால இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி வந்தது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு இந்த வாரம் நான் பிளான் பண்ணிவிட்டேன். அதுவுமே கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். வேற ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம்